பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பிடிஎம் லேஅவுட் சட்டமன்ற தொகுதி பெங்களூர் சவுத் பாராளுமன்ற தொகுதியில் தேஜஸ்வி சூர்யா கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அவருக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு, மக்கள் மனசுல யார் இருக்கா, அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போட போறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இது வந்து தமிழர்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தமிழர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, உங்களுடைய ஓட்டு யாருக்கு? பிஜேபிக்கு. பிஜேபிக்கு தானா? கண்டிப்பா பிஜேபிக்கு தான். இந்த வாட்டி பிஜேபி தான் ஓடும். பிஜேபி. பிஜேபி தேஜஸ் சூர்யா. பிஜேபிக்கு தான். சூர்யா சார். பிஜேபி கன்ஃபார்ம். நாங்க மோடிக்கு தான் போடுவோம்ப்பா. எங்க ஓட்டு எப்பவுமே தேஜஸ்வி சூர்யாக்கு தான், மோடிக்கு தான். பிஜேபிக்கு தான். எங்க ஓட்டு தேஜஸ்வி சூர்யாக்கு. பிஜேபிக்கு தான். பிஜேபி. எங்க ஓட்டு மோடிக்கு தான். हमारा वोट अभी तेजस्वी मोदी का है. என்ன காரணம்? அவர் பண்ணிக்கிற டெவலப்மெண்ட், அவர் பண்ணிக்கிற பாப்புலேஷன், என்வாயன்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்குது. ஸோ எங்க ஓட்டு எப்பயுமே மோடிக்கு தான். டெவலப்மெண்ட் பண்ணுறேன் சார். நம்ம நாட்டுக்கு டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிக்கிறேன். எஜுகேஷன் கொடுத்துருக்காரு, லோன் கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. அதனால எல்லாம் பிஜேபி தான் ஓட்டு சார். சவுத் இஸ் டிஃபரெண்ட். தெற்குல மோடியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே. நல்லா போய் சார் மோடி 100% வின் ஆவார் சார். அவங்க நல்ல வேலை பண்றாங்க, டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கே கொடுக்கணும். ஏன் காங்கிரஸ்க்கு போட மாட்டீங்க? போட மாட்டோம் சார். அவங்க 5 கேரண்டி கொடுத்துட்டு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் 5 இல்லை. கேரண்டில 2000 ரூபாய் வருது, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வருதா? அது ஒரு 100 பேர்ல 10 பேருக்கு தான் வருது. ஏன்னா 90 பேருக்கு வர்றது இல்லை சார். டெவலப்மெண்ட் நல்லா வந்ததுக்கு மோடினால, ஸோ அதனால நாங்கள் ஆல்வேஸ் பிஜேபி. பிஜேபினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்து பக்ஷா, நாங்கள் இந்து, அதனால பிஜேபி. அதனால சூர்யா சார் நிறைய பண்ணிக்கிறாருங்க. போன டைம் வந்தப்போ இந்த ஸ்காலர்ஷிப்புங்க வேணுன்ற அளவுக்கு, இந்த கொரோனா டைமில் ரேஷனுங்க, பசங்களுக்கு தேவையான எஜுகேஷன் அதெல்லாம் இது ஹெல்ப் பண்ணிடுறாருங்க. காரணம் என்னென்னா அவங்க எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லது பண்ணுறாங்க. இந்த சண்டை இந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. மோடி வந்தாக்கா அந்த எதுவுமே பிரச்சனை கிடையாது. பொட்ட பசங்களுக்கு நல்ல ஹெல்ப் இருக்குது, நல்ல இது இருக்குது, படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே நல்ல இது இருக்குது. பிஜேபி மக்கள் மத்தியத்தில் நல்ல வேலை பண்ணியிருக்காரு மோடி. 50 வருஷமா ஆட்சி பண்ணி காங்கிரஸ் எதுவுமே இல்லை, கடன் தான் சேர்த்து வச்சுட்டு போனாங்க. இப்போ பிஜேபி வந்த பிறகு, மோடி வந்த பிறகு நல்ல வேலைங்க ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன வேணும் அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. रीजन इज उसके जैसा कोई आदमी है नहीं, अब तक पैदा हुआ नहीं. பிகாஸ் அவர் நேஷன் ஷுட் கம் ஃப்ரண்ட். நாடு நல்லபடியாக இருக்கணும், சமாஜம் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் நல்லா படிக்கணும், வாய்ப்பெல்லாம் வரணும், இன்னும் முன்னேறணும். இந்த மாதிரி குறைகள் அதிகமாக இருக்குது. பிஜேபி வந்து நல்லபடியாக வரான்ட்டு எதிர்பார்க்குறோம். அதால தான் பிஜேபினாலே டெவலப்மெண்ட் தான். அப்போ வந்து நாங்கள் படித்த காலத்தில் அன்டெவலப்ட் கண்ட்ரி, வெளிநாட்டுக்கு யாராவது போனால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உலகமே நம்ம பாரத தேசத்தை திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம மோடிஜி பண்ணியிருக்காரு. அவருக்காக என்னோட ஓட்டு. காரணம்னா அவர் வந்தாக்கா எல்லாத்துக்கும் நல்லது. பாய்ஸ் பிள்ளைங்கெல்லாம் நல்லா தைரியமாக நடக்கலாம். இப்போ காங்கிரஸ் வந்தாக்கா அது வந்து ரவுடி ஜம்ப் ஆகுது. அதால வந்து நம்ம பிஜேபி கெலிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யறோம். அவங்க ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாங்க. மோடி ரொம்ப நல்லவங்க. அதுக்கு தான். என்ன காரணம்னா அவர் ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாரு எல்லாருக்கும். ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. என்ன காரணம்னாக்கா, நம்ம சொல்லப்போனால் நம்ம இந்தியா நாடு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடிஜி வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிக்குது. இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா, நம்ம இந்தியா 13-14 இடத்துல இருக்குது. இப்போ கேவலம் ஒரு 3வது இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னக்கா மோடிஜி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 28 எம்பிங்க இருக்கிறாங்க. 28ல் வந்து 26 எம்பி பிஜேபி எம்பி இருக்காங்க. நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. ஒரு இப்போ பார்க்கணும், உதாரணம் போனால் மெட்ரோ ஆகிருக்குது, நிறையா டெவலப்மெண்ட் ஆகிக்குது. தேஜஸ்வி வந்து அவர் ஒரு யூத்து இருந்தாலும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிக்குது. அந்த காரணத்துக்கோசரம் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம். இங்க தேஜஸ்வி சூர்யா நிக்கிறார் இல்லையா, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஜெயிப்பாரா? கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். 200%. 200% இருக்கு. அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பார். சூப்பராக ஜெயிக்குவாருங்க. வெற்றி தெலுங்கு அவர் ஜெயிப்பார். எங்கள் ஓட்டெல்லாம் எங்களுது வந்து ஒரு 50 ஓட்டுக்குது எங்கள் குடும்பத்துதே. அந்த 50 ஓட்டும் நாங்கள் பிஜேபிக்கு தான் போடுவோம். பிஜேபிக்கு தான் கண்டிப்பாக. போன டைம் வெற்றி வாய்ப்பு ஒரு 3,20,000 ஓட்டு ரீடிங் அடிச்சாரு. இந்த வாட்டி ஒரு 5 லட்சம் ரீடிங்ல அடிக்கிறாரு. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்கிறோம். 100%. இந்த தொகுதியில் பிஜேபி ஜெயிப்பாங்களா? ಹೌದಾ ಪಕ್ಕ ವಿನ್ ಆகும். 100% ವಿನ್ ಅವನು ಅವತ್ತ ದೇಶ ನಡ್க்கும். இங்க தேஜஸ்வி சூர்யா நிக்கிறார்ல, அவர் ஜெயிப்பாரா? பக்கா ஜெயிக்குவாருண்ணா. உங்க ஓட்டு இருக்கா அவருக்கு? இங்க தேஜஸ்வி சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். திரும்பி ஜெயிப்பாரா? கண்டிப்பா. ஓகே. 100க்கு 100. கர்நாடகாவில் ஓவரால் மூடு எப்படி இருக்குண்ணா? இல்லை பிஜேபி தான் சார். மோதியால தான். மோடியால தான். கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த வாட்டி எம்பிக்கு அவர் தான் போகலான்ட்டு எதிர்பார்த்துங்கிறோம். இருக்குது சார். 5 லட்சம் ஓட்டு லீடிங்கில் கழிக்கிறாங்க சார். இந்த வாட்டி கண்டிப்பாக கழிக்குவார். தேஜஸ்வி ஜெயிக்கிறாரு. கழிக்க வைக்கிறேன் நாங்கள். கண்டிப்பாக ஜெயிப்பார். உங்க ஓட்டு? 100% தேஜஸ்வி சூர்யா. தேர்ட் டைம் மோடி வருவாரா? இந்த டைம் 100%. செகண்ட் டைம் தேஜஸ்வி சூர்யா? 100% தேஜஸ்வி சூர்யா மோடி தான் நெக்ஸ்ட். இங்க தேஜஸ்வி சூர்யா நிக்கிறார்ல, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஜெயிப்பாரா? ஜெயிப்பார். காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்கு? காங்கிரஸ் இந்த பக்கம் காங்கிரஸ் தான். ஆனா நமக்கு எல்லாம் காங்கிரஸ் பிடிக்காது. எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க, ரொம்ப பிரச்சனையில் போகுது.
எந்த ஒரு ஒத்துழைப்பு இல்லை படிக்கிறதுக்கு. இது மோரி இதாகட்டும் சில விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணலான்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். போனது யாருக்கு போட்டீங்க? போன வாட்டியும் காங்கிரஸ் போட்டிருந்தோம் எம்எல்ஏ எலெக்ஷனில். ஆனால் பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிக்கலன்னா ஜெயிச்சாங்க, நடந்துன்னு இருக்குது. இன்னும் கரெக்டாக முழுசாக எதுவும் நடக்கலை. இங்கே கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குண்ணா? ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லனாக்கா அவங்க அது என்ன சொல்ல நிறையா பேச இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு செட் ஆகுது, சரியில்லை. தெரியல. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அதை தாண்டியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக 100க்கு 100 200% நான் சொல்கிறேன். பார்லிமெண்ட் தேர்தல் பிஜேபி தான் வெற்றி ஆகுதுன்னு. அவங்க இந்த 5 கேரண்டி கொடுத்துறாங்க, அதெல்லாம் போய் இந்த ஓட்டை டிவைட் பண்ண பார்க்குறாங்க. அது நடக்கிறதுல ஒன்றும் அது மோதிக்கிட்டு நடக்காது. அது ஏன்னா மோதி கேரண்டி மேலே அது ஒன்றும் நடக்காது. மோடியோட கேரண்டியா சித்தராமையோட கேரண்டியா? மோதியோட கேரண்டி தான் சார். அது த்ரோட் இந்தியாவுக்கே. அது ஓகே. அவங்க வந்து கர்நாடகாவுக்கு மட்டும்தான். மோதி கொடுத்த கேரண்டி த்ரோட் இந்தியாவுக்கே. இவங்க ஒரு ஸ்டேட்டு கொடுக்கலாம். மோதி வந்து நம்ம டோட்டல் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்கீங்க? நாட் ஸோ குட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பண்ணுறாங்க? எதுவுமே இது இல்லை, அவங்க சும்மா ஜஸ்ட் பேருக்காக இருக்காங்க, ஒன்றும் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் பரவாயில்ல, நல்லா தான் போகுது. அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் கண்டிப்பாக பிஜேபி வரணும், வந்தால் தான் எங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். இங்கே ஃப்ரீ பீஸ் நிறையா கொடுக்குறாங்க இல்லையா, அது குறித்து உங்களோட கருத்து என்ன? ஃப்ரீன்றது என்றைக்கும் நிலைக்காது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ மோதிஜி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், மீன் சாப்பிட கற்றுக் கொடுக்குறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு. மீனை பிடிக்க கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வேலை செய்வோம், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அவங்க இன்னும் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். எத்தனை நாளைக்கு தான் மீனை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு எதுவும் பண்ணலையா? இது நாங்கள் எதுவும் வாங்குறதுக்கும் போகிறதில்ல, நாங்கள் பண்ணுறதும் கேட்டுக்கிறதும் இல்லை. அது வந்த பிறகு எனக்கு என்னவோ கொஞ்சம் ப்ராப்ளமில் தான் ஓடின்னு இருக்கு. அதுதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த ஸ்டேட் காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்கு? அது சொல்ல முடியாது, சொன்னாலும் நல்லது இல்லை. நம்மளுக்கு நல்லது இல்லை. எப்படி இருக்குதுன்னா அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்களது பார்த்துக்கிறாங்க, மற்றவங்க சேஃப்டியை பார்க்க மாட்றாங்க. உங்களுக்கு எதுவும் பண்ணலையா? எங்களுக்கெல்லாம் எதுவுமே. எங்க வீடு நீங்களாம் இன்னும் மேலே வரல. அந்த பக்கம்லாம் அவங்க வெளியே ஓட் கேட்க வேண்டியதான் வருவாங்க. மீதி நேரத்துலலாம் வரமாட்டாங்க. அவ்வளோதான். மோடி கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? மோடி சூப்பர், சொல்லவே வேணாம் அவருக்கெல்லாம். இன்னைக்கு அயோத்தியா ஓப்பன் ஆயிருக்குன்னா எவ்வளோ நம்மளோட இந்துங்களோட இது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குங்க. கோடி கண்ணி இருந்தாலும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கோயில் ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. ஆச்சு 10 வருஷமா நடந்துன்னு இருக்கு. ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. ஆர்டிகல் 365 அந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஹைவே தேர்ட் டைம் வருவாரா? கண்டிப்பாக வருவார். நீ எதிர்பார்க்குறேன், வரணும்னு ஆசைப்படுறேன். மோடியோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது சார். இன்னைக்கு 404 ஓட்டு கேரண்டி சார். 404 சீட்டு வர கேரண்டி வரும். 404 சீட்டு. 404 சீட் கேரண்டி கிடைக்கும். சூப்பராக இருக்கு, எக்ஸலண்ட், நோ கமெண்ட்ஸ். தேர்ட் டைம் வருவாரா? கண்டிப்பாக வருவார். மோடியோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களே இன்னும் 10 வருஷம் இருந்தால் நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். இங்கே மத்தியில் மோடி கவர்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் பரவாயில்ல, அவர் எல்லாத்துலேயும் பரவாயில்ல. மோடி கவர்மெண்ட் நல்லா இருக்கு. தேர்ட் டைம் அவர் பிரைம் மினிஸ்டர் வருவாரா? வந்தால் நல்லா இருக்கும். ஏன் மோடி வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாங்க, அதுக்கு தான். இங்கே தமிழ் மக்கள் பெரும்பாலும் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? போடுறாங்க சார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, திமுக எல்லாம் பிஜேபி வந்து தமிழர்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்களே, அது குறித்து உங்களோட கருத்து என்ன? அது இந்த முஸ்லீமுக்கு எதிராக பண்ணுறதால இந்த காங்கிரஸ்காரங்க தூண்டி விடுறதால அப்படி பேசுகிறாங்க. மோடி வந்து எல்லாம் சரிசமமாக சேர்ந்துக்காரு பாருங்க. நம்ம இதுலேயே வந்து ஜனாதிபதியே மோடி வந்து இவர் தான் வச்சுருந்தாங்க. பிஜேபிக்காரங்க அப்துல் கலாம் வந்து அவங்க தான் வச்சுருந்தாங்க. அவர் வந்து முஸ்லீம்கார் தான், அவர் தான் வச்சுருந்தாங்க. இப்போ தமிழர்களுக்கு விரோதின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் இவங்க ஓட்டுக்காக அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே 44 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் நாங்கள். ஓகே. இங்கே தமிழர்கள்லாம் பிஜேபி ஓட்டு போடுறாங்களா? கன்ஃபார்மாக போடுவாங்க. அவங்க ஒரு இந்துங்களாக இருந்தால் போட்டே ஆகணும். ஏன்னா ரொம்ப அவங்க அராஜகம் ஓவர் ஆயிடுச்சு, எங்களால் தாங்க முடியல. காங்கிரஸ் வந்து முஸ்லீம் சப்போர்ட்டு. நம்மளுக்கு எதுவுமே எங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா கூட எங்களுக்கு மூவ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா இவங்க பக்கா பிஜேபி, இவங்களுக்கு பண்ணுறதுலன்னு எங்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை வஞ்சிக்குதா? உங்களுக்கு எதுவும் பண்ணுறது இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு அப்படி சொல்ல முடியும். நம்ம அவ்வளோ தூரம் போகிறது இல்லைங்களா. நம்ம லோக்கல் இருக்குன்னா லோக்கல் லீடருக்கு தான் நம்ம கொடுக்க முடியுங்க. நம்ம வந்து அங்கே மட்டும் போகிறதுக்கு ஆகலங்க. ஒரு இந்த வாட்டி பிஜேபி வந்தால் தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்துருக்கு, எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்ட்டு. தமிழர்களுக்கும் சேர்த்து பண்ணுறாங்களா? எல்லாருக்குமே சேர்த்து தான் பண்ணுறாங்க. மோடி தமிழர்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்த்து தான் பண்ணுறாங்க, ஜாதி பேதம்ன்றது இல்லை, எல்லாம் சேர்த்து தான் பண்ணுறாரு. தமிழர்களுக்கு விரோதமான இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு, சொல்கிறவங்களது தப்பு. அவர் எல்லாமே எல்லாருக்கும் சமமாக தான் செய்கிறாரு. இப்போ தமிழர்களுக்கு விரோதி பிஜேபி அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம். அது குறித்து உங்களோட கருத்து என்ன? திமுக அதெல்லாம் வந்து அம்மா இருக்கணுமா இருந்துச்சு. அம்மா இருந்திருந்தா திமுக அட்ரஸ்கே இல்லாத ஆகிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேல வந்து கொஞ்சம் ஒற்றுமை இல்லை.
அதனால் டிஎம்கே கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, டிஎம்கே நெக்ஸ்ட் வர்றதும் கம்மியாக கஷ்டம் தான். கஷ்டம் தான். இங்கே பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்களா? 100%. 100%. நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஆமாம், பகுத்தறிவு இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருக்குவாங்க. பகுத்தறிவு இல்லாத இருக்கிறவங்க தான் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்குவாங்க. சில பேர்லாம் தமிழர்களுக்கு விரோதி பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்களா திமுக? நிச்சயமாக இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே பொது. நம்ம தேசம் அவ்வளோதான், நம்ம பாரதம் முதல்ல, அதுக்கப்புறமா தான் மொழி மதம் எல்லாமே. அவங்க நம்ம தேசத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க மற்ற எல்லாருமே சேர்ந்து. பிஜேபி தமிழ்ஸ் நான் தமிழ்ஸ் அந்த பார்வை வச்சுலாம் பார்க்கல இல்லையா? இல்லை கண்டிப்பாக இல்லை. பிஜேபினால பாரத் மதம் அவ்வளோதான். நம்ம இந்தியா என்றைக்கும் முன்னில் இருக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம், அதுதான் எங்களோட நோக்கமும் கூட. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.